இதுதான் காலமங்கலம் மத்தியபுரீஸ்வர் கோயில். அந்த கோயிலில் வலது பக்கம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குலவிளக்கம்மன் கோயில் இருக்கும். நான் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த அம்மன் வந்து 7 அக்கா தங்கைகளாக சொல்லப்படுற 7 அம்மன்களோட ஒரு தங்கை தான் இவங்க. இந்த கோயில் இந்த சைடு வந்தால் இதுதான் மெயின் ரோடு, அது வந்து மண் ரோடு, அந்த காவிரி ஆற்றின் ஓரமாக இருக்குது. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க கேட்டு. இந்த அம்மனோட தலைவரலாறை பற்றி சொல்கிறேன். இரு பெண்களுக்குள் நடந்த வாய் சண்டை இனச்சண்டையாகி குல சண்டையாகி இருவருக்குள்ள ஒரு போரே மூண்டிருக்கு. அப்போரின் காரணமாக தன்னை காத்துக்கொள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு குல மக்கள் அங்க இருந்து தன்னை காத்துக்கொள்ள ஊரோடு தாண்டி தாண்டி வந்தப்பதான் இந்த காவிரி கரையோரமா அவங்க இந்த சிவன் கோயிலுக்கு ஓரமாக தஞ்சம் புகுந்திருக்காங்க. அப்போது மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு. உள்ள நுழைஞ்சதுமே பாருங்க, இது நல்லாத்தாள்ங்கிற ஒரு தாயாரோட கோயில். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்ல பார்த்தா அங்க ஒரு சிவனோட கோயில். அதுக்கப்புறமா உள்ளதான் குலவிளக்கம்மன் இருக்காங்க. நான் அதை அப்படியே சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நல்லாத்தாள் தேவி. இது அப்படியே இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அது அப்படியே ஒரு சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் 2 என்ட்ரன்ஸ் தான், அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்க. பெரிய கோயில், அந்த சைடு ஒரு பக்கவாசல். இந்த நல்லாத்தாள்ங்கிற தேவி வந்து அந்த தன் இன மக்களையே காத்து அவங்க தான் வழி நடத்தி அந்த படையே கூட்டிட்டு வந்திருக்காங்க. தன் இன மக்களை காப்பாத்தினதே அவங்க தான். இவங்க ஒரு வீர வேலுநாச்சியார் மாதிரியோ ஜான்சி ராணி மாதிரியோ இருந்து அவங்களுக்கு ஒரு 17 வயதான்னு சொல்லப்படுது. அந்த 17 வயசுல தன் இன மக்களை தானே தலைமை தாங்கி நடத்தி வரணும். அந்த பெண் எப்படிப்பட்ட வீரமான பெண்ணாக இருப்பான்னு பாருங்க. தன் இன மக்களே காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு இங்க தெய்வமாவே வச்சு வழிபடுறாங்க. இதுதான் உள்ள இருக்க குலவிளக்கம்மன். அவ்வாறு வந்த சீற்றத்துல அப்போதைக்கு அவங்க அங்கேயே குலதெய்வத்தை வச்சு வணங்கும் போது அந்த காவிரி ஆற்றின் சீற்றம் தானாவே குறைஞ்சு போயிருக்கு. அவங்க அப்போதைக்கு பார்த்தா அந்த எதிரிகளால வந்து காப்பாத்தி கொள்ள அந்த பக்கம் அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் அந்த எதிரிகள் சென்ற பிறகு அவங்க இந்த சைடு வந்துட்டாங்க. ஆனா அந்த அவங்க எதிரிகள் வர முடியாத மாதிரி உடனடியாக அம்மன் வந்து மீண்டும் ஒரு சீற்றத்தை கொடுத்திருக்கா. அப்போதுதான் தெரிஞ்சிருக்கு அவங்க வேண்டின அம்மன் அப்போதைக்கு அந்த வெள்ளத்தை தானாக நிறுத்தியிருக்காங்க, தானாவே சீற்றமும் கொடுத்திருக்காங்க. அதனால் தன் குலத்தை விளங்க செய்தனால் குலவிளக்கம்மன் அப்படின்னு பெயரிடப்பட்டாங்க. கிருஷ்ணர் எப்படி தன் தந்தை தூக்கிட்டு போகும்போது ஆற்று வெள்ளத்தோட சீற்றத்தை நிறுத்தினாரோ அதே போன்ற ஒரு அதிசயத்தை தான் இந்த அம்மன் வந்து இப்போ சீறி வந்த காவிரி ஆற்றின் சீற்றத்தை நிறுத்தி தன் குல மக்களை வந்து காப்பாத்திருக்காங்க. அதனால இப்போதுமே இத குலதெய்வமா வழிபடுற மக்கள் எங்க இருந்தாலுமே, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலுமே சரி, லீவு போட்டுட்டு வந்து இந்த அம்மன் தரிசனத்துக்காக வந்து பூஜையை வந்து அவங்க வந்து வணங்கிட்டு அவங்க போறாங்க. உள்ள இருக்க பாத்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்காதான் நல்லாத்தாள் தேவியோட சிலை, உள்ளேயும் ஒன்று வச்சிருக்காங்க. வாசல்ல நிக்கிற வாய்க்காவல் தெய்வங்களுமே போர் தெய்வங்களாக கையில் வந்து அந்த வீர வாளோடு தான் காணப்படுறாங்க. இந்த பக்கமே அந்த பக்கமே. இந்த கோயிலோட அந்த அம்மனோட நேர் எதில் பார்த்தா இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கு. இந்த ஸ்ரீ சக்கரத்துல எப்படின்னா, நம்ம ஏதாவது மனசுல வேண்டுதல் இருந்தோம்னா அங்க நின்று மனமாற கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு அந்த ஸ்ரீ சக்கரத்தை சுத்தி விட்டுக்கிட்டு அதுல வந்து அந்த வெத்தலையால முடிஞ்சு வச்ச பொட்டலத்தை ஒன்று எடுத்தோம்னா அதுல வந்து சிகப்பு வந்தா சரின்னு அர்த்தம், வெள்ளைன்னு வந்துச்சுன்னா ஓகே அந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது வந்து அம்மனோட அருள் வாக்கா வந்து இங்க வந்து நடத்துறாங்க. நல்லாத்தாள் தேவிக்கு அதன் பின் திருமணம் செய்து வைத்த பின் அவங்களுக்கு வந்து இந்த குதிரைகள், காணி நிலம் அதெல்லாம் வந்து தாய் வீட்டுல இருந்து கொடுப்பாங்க இல்லையா சீதனமா, அதுக்கு சான்றாக தான் அந்த நல்லாத்தாள் தேவியோட வாசல்ல வந்து 2 வந்து குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, இதுதான் சிவபெருமான். இந்த உள்ள என்டர் ஆனப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருந்தது. வாசல்ல பாத்தீங்கன்னா ஜெய விஜயர்கள் கிடையாது, நார்மலான போர் தெய்வங்கள் தான் இடப்பக்கமும் வலப்பக்கமும் வச்சிருக்காங்க. அப்படியே காலபைரவர் சிலை வந்து இடப்பக்கமும் வலப்பக்கமும் வச்சிருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வர மக்கள் வந்து மண்விளக்கு போட்டோம் மாவிளக்கு போட்டோம் அம்மனை வந்து நல்லா வழிபட்டுட்டு அந்த குதிரைகள் முன்னாடி படையல் வச்சுட்டு அப்படியே போறாங்க. இதுதான் வந்து அம்மனுடைய ஊஞ்சல். இரவு நேரங்கள்ல அம்மன் ஊஞ்சல் ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா சிலர் என்ன சொல்றாங்கன்னா அம்மனோட பாதங்கள் அது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி பிள்ளையார் இருக்காரு, நான் அவரை காமிக்கிறேன். அதுக்கு நேரா வந்தா நம்மளோட அந்த காவிரி ஆறு நல்லா ஸ்ட்ரெயிட்டா தெரியும். அந்த காவிரி ஆறுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு கிரகம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி மத்தியபுரீஸ்வர் கோயில்ல காமிச்சிருந்தேன், அதையும் நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த பிள்ளையாரு. இந்த கல்யாண விசேஷம்லாம் வந்தா பத்திரிகைகள் ஒரு சன்னிதானத்துக்கும் வந்து சன்னதியிலையும் வச்சுட்டு போறாங்க மக்கள் நல்லா வணங்கிட்டு. 7 அம்மன் கதைகளுமே கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நம்மளோட தெய்வ பக்தியை வந்து கூட்டுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ பெரிய அதிசயங்களை வந்து அம்பாள் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஒரு கோயிலுமே போடுறேன் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸு.
குதிரை பாருங்க, நல்லா பார்த்தாலே நல்ல வீர வம்சமா நல்லா சூப்பரா இருக்கு. அப்புறம் வாசல்ல வந்து சிறு இந்த கருப்பண்ணசாமி அவங்களுக்கெல்லாம் குதிரைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு சான்றா வாசல்ல வச்சிருக்காங்க. இப்ப வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோமே அந்த பிள்ளையாருக்கு நேர் ஸ்ட்ரெயிட் தான் இந்த கோபுரத்தை வச்சிருக்காங்க. காவிரி ஆறு இப்ப வத்தி இருக்கு. நான் உங்களுக்கு முந்தி இருந்த வீடியோ எவ்வளவு தண்ணி இருந்தது அப்படிங்கறதையும் லாஸ்ட் அட்டாச்மெண்ட்ல எவ்வளோ தண்ணி இருந்ததுன்னு போடுறேன் பாருங்க. நல்லாத்தாளுங்கிற தேவி வந்து அம்மனோட அருள் பெற்றவங்க. அதனால அருள் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு நாட்டை வழிநடத்தி வந்து இவ்வளோ வீரமான ஒரு பெண்ணாக இருக்க முடியும். அதனால நீங்கள் நிச்சயமாக ஈரோடு பக்கம் வரவங்க, இது 21 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. முருகன் கோயில், சிவன் கோயில் அதெல்லாம் தரிசிச்சுட்டு இந்த கோயிலும் வந்து பார்த்துட்டு தரிசிச்சுட்டு போனா நிச்சயமாவே நம்ம குலம் விளங்க செய்வாள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கவர்மெண்டால அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. இப்போ டூரிஸ்ட் ஏரியா பிளேசஸ்ல